மக்களை நம்ம நிலையில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பிக் பாஸை பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம நிறையா இது பார்த்துக்கிட்டே இருந்தோம். யார் யார் மாற போகிறாங்க, எப்படிலாம் ட்விஸ்ட் வந்துச்சு, எப்படிலாம் ஹோஸ்ட்டுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புகள் வந்துச்சு, அந்த பிரம்மாண்டத்தோட ஒரு மோசமான ட்விஸ்ட்டு எல்லாம் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு கமல் சார் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ வந்துட்டு என்ன நியூஸ் பரவுதுன்னா அதிகமாக நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஹோஸ்ட் பிரச்சனையும் இன்னும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ஹோஸ்ட் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே ஒரு கடுப்பை உண்டாக்கிட்டாங்க நம்ம பசங்க, நம்ம விஜய் டிவி பசங்க. அதை நினச்சா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட போட்டிருந்தேன், நம்ம நயன்தாரா அண்டு சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ், நம்ம சிம்பு அண்டு நம்ம விஜய் சேதுபதி 99% அவர் விஜய் சேதுபதி தான் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா வீடியோ விட்டுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட்டர்ஸே நம்ம ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ கூட அப்டேட்டில் வந்துட்டு நம்ம கமல் சார் தான் இந்தமாதிரி திரும்பி வர போகிறாரு, கமல் சார் தான் இந்தமாதிரி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அதனால் இப்போ வந்துட்டு கமல் சார் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம கமல் சாரே அஃபிஷியலாக அவர் வந்துட்டு நான் வரமாட்டேப்பா, எனக்கு இதோட முடிஞ்சு, எனக்கு வேணாம் பிக் பாஸ், நான் போன 7வது சீசனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸை பற்றி நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு வெளிப்படையாக சொல்லனாலும் உள்ளே சொல்லிவிட்டு அவர் பிறகு ஒரு சைனை போட்டுட்டு நன்றிப்பா, நான் இதோட இந்த விஜய் டிவியை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் முடிச்சுக்கிற மாதிரி ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தார். அண்ட் அதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம ரிவீல் பண்ணி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன ரூமர்ஸ் போயிட்டு இருக்குன்னா, அண்டு பிக் பாஸுக்கு மறுபடியும் கமல் வர போகிறாரு, விஜய் சேதுபதிக்கு வரமாட்டார், ஏன்னா அவர் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கனால அவர் இன்னும் கையெழுத்து போடல, அதனால் நாங்கள் வந்துட்டு கமல் சாரே நாங்கள் அதிகமாக இழுத்துக்கிறோம், ஸ்பான்சர்லாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நம்ம புதுசாக வந்துட்டு பிக் பாஸ் ஹோஸ்ட்டு மாற்றுறதுனால ஸ்பான்சர்லாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக நம்ம விஜய் டிவிக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்டில் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. அதனால் நம்ம கமல் சார் ரிட்டன் வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு ரூமர்ஸை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அவங்க பண்ணுற கூத்துனா, அஃபிஷியலாக வந்துட்டு நம்ம கமல் சாரும் விட்டார், அண்டு நம்ம விஜய் டிவி டெலிவிஷன்லேயே விட்டாங்க அஃபிஷியலாக. இவங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் பண்ணுறது, இவங்க தேங்க்ஸ் பண்ணுறது அஃபிஷியலாக விடும்போது மறுபடியும் ரிட்டன் அவங்களே இறக்குனா நம்ம ட்ரோல்ஸு அண்டு நம்ம சேனல் மாதிரி ஆள்லாம் வச்சு செஞ்சுருவாங்க, நம்ம மீடியாக்காரெல்லாம் கிளின்னு கிளி செஞ்சுருவாங்க. அதனாலே மேபி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் போட்டு எல்லாமே கையெழுத்து போட்டு அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஒழிச்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்த ரூமர்ஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அடுத்து என்னென்னா நம்ம ஹோஸ்ட் வச்சு யார் ஹோஸ்ட் வர போகிறாங்க, எப்படி இருக்க போகுது ஹோஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு, நம்ம லாஸ்ட் சீசனில் டைட்டில் அடித்த அர்ச்சனாவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரோல் தான். அண்டு இதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். அண்டு எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு புகழ் வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் டிவி புகழுங்கிறது வந்துட்டு நம்ம விஜய் டிவி புகழ் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ வந்துட்டு கோமலியில் செம்மையாக கிடைக்கிட்டு இருக்காப்புல டாப் சூப்பர் ஸ்டார் மாதிரி. அண்ட் அந்த பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு யார் கண்டென்ட்ஸு யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஹோஸ்ட்டை பற்றி என்னென்னா விஜய் சேதுபதி வந்துட்டு இருக்கார், கன்ஃபார்மாக அவங்க தான் விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நயன்தாரா எல்லாமே இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நயன்தாரா இழுக்கும்போது நயன்தாரா வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்க வந்துட்டு அதிகமாக ஸ்டாராக இருக்காங்க, மேபி அவங்க வந்துட்டு அதிக பட்ஜெட் எதிர்பார்ப்பாங்க, அதனால் புது ஹோஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 சீசன் செஞ்சு பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம கமல் சார் அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ 135 கோடி கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு அந்த மாதிரி லெவலில் வாங்குவாங்க. அண்டு இந்த ஒரு ஹோஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த ஹோஸ்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா தரமாட்டாங்க, மேக்ஸிமம் தரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொன்னோம். அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மேஜரான அப்டேட் என்னென்னா, நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு ஹோஸ்ட் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாரு, அவர் அக்ரிமெண்ட்டுக்கு கையெழுத்து போட பயப்படுறாரு, அதனால தான் இன்னும் ப்ரோமோலாம் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது.
அண்ட் அது என்னன்னா நம்ம ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்துட்டு இவ்வளோ நாள் டைமு இவங்க வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் டிவி வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வரதா வரலையா அப்படிங்கிறது நீங்கள் இந்த டைமுக்குள்ளே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு லான்ச்சு அண்டு ப்ரோமோ வீடியோ இதெல்லாம் எடுக்குவாங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டாவே அடுத்த ஒரு 1 வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி மேஜரில் அடுத்த வீக்கில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி லோகோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வர அடுத்த மாதம் மேபி அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னடா அர்ச்சனா பண்ணாங்க, என்ன தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டு. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆல்ரெடி டிமாண்ட் இன் காலனி 2 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதில் சூப்பராக அப்போ எப்போ வந்தாலும் எல்லாம் பர்ஃபெக்டாக செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா வேறு லெவல் அது. அண்டு என்னென்னா அந்த ஒரு கேமராக்கு முன்னாடி இப்படிலாம் போய் சொல்கிறாங்களே, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பற்றி ரொம்ப 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 கேவலமான ட்ரோல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் என்னென்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டிமாண்ட் காலனி நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ போகும்போது எல்லாருமே கேமரா இதெல்லாம் இருப்பாங்க. அப்போதைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படின்னா ஒரு வெளியில் இருக்கவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஏழைன்னே சொல்லலாம் மீதி. அவங்க வந்துட்டு பணம் கேட்டு வருவாங்க. பணம் கேட்டு வரும்போது ரோட்டில் இந்த இதெல்லாம் காத்தாடி இதெல்லாம் விற்கிறவங்க வந்துட்டு பணம் கேட்டு வரும்போது பணம் கேட்டு வருவாங்க அண்டு சாப்பாடு கேட்டு வருவாங்க. அப்போதைக்கு வரும்போது அர்ச்சனா வந்துட்டு செக்யூரிட்டி வந்து நீங்களே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடித்து விரட்டி விடுவாங்க. அண்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு மேபி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வந்து இவங்கள்ட்ட அர்ச்சனாட்ட இவங்கள உள்ளே வரக்கூடாது அப்படின்னு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில் காசு இருந்திருக்காது. அவங்க அக்கௌண்ட் மூலிமா அனுப்பிச்சுட்டு காசு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மேபி பக்கத்தில் யார்கிட்டையோ கேஷ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்து விட்டுருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் தான் பண்ணுறாங்க. ஏன் இந்த கேவலமான விஷயம் பண்ணுறாங்கிறது சத்தியமாக தெரில. ஏன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கேமரா இருக்கனால தான் இந்த மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கருத்தை தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு கேமராவுக்கு முன்னாடி இருக்குங்கிறத விட அவங்க மனசு யாராக இருந்தாலுமே அந்த மனசு வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஏன்னா ஒருத்தவங்க அடித்து வரட்டும் போது நம்மளுக்கே இருந்தாலும் அவங்க மேலே பாசம் காட்டணும். ஏன்னா அவங்க மேஜராக அவங்க மேலே இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த நம்ம மேஜராக மேலே இருக்கவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் நம்ம செக்யூரிட்டியாக இருக்கட்டும் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற விஷயம் தான் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா ஏற்றுக்காமலாம் கண்டிப்பாக போக மாட்டாங்க. நம்ம வேணாம்னு நின்றுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம அர்ச்சனா பண்ணாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம கேமராக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம அர்ச்சனா அப்படி பண்ணாங்க. நம்ம கேமராக்கு முன்னாடி வந்துட்டு கேமரா இருக்கனால தான் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மெசேஜை கிளப்பணுங்கிறக்காண்டி ஒரு சீனை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ட்ரோல்லாம் போட்டுருக்காங்க. எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் பண்ணுறாங்க, நம்ம ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படா லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பிக் பாஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கூகுளில் போட்டு பார்த்ததில் வந்துட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன். அண்டு பிக் பாஸ் தமிழ் சீசன் லான்ச் டேட் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து போட்டுருந்தேன். அண்ட் அதில் வந்துட்டு என்ன வந்துருந்துச்சுன்னா, வென் இஸ் த லான்ச் டேட் ஃபார் த பிக் பாஸ் தமிழ் 8 இஸ் செட் டு பிரைமரி ஆன் அக்டோபர் 2024 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி லான்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்டு நம்ம லான்ச் டேட் வந்துட்டு அக்டோபர் வந்துட்டு 2024 அக்டோபர் மாதம் லான்ச் ஆகிடும் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. அண்டு என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹாட்ஸ்டார் வந்துட்டு நம்ம ஜியோ சினிமாவோட இப்போ மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க வந்துட்டு மிங்கிள் ஆகும்போது எப்படி சொல்கிறது, ஹாட்ஸ்டார் வந்துட்டு ஜியோ சினிமாவில் மிங்கிள் ஆனது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்துகிறவங்க தான். ஏன்னா நம்ம ஜியோவை பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அண்டு ஃப்ரீ விடுவாங்க, அப்புறம் பணம் கட்டுறது வந்துட்டு எகிரிடும். அண்டு ஃப்ரீ இப்படி விட்றாங்கன்னா பணம்ன்றது வந்து இப்படி இருக்கும், அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அண்ட் ஹாட்ஸ்டார் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. அண்ட் ஜியோ சினிமாவோட சேரும்போது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா ஜியோ சினிமாவோட சேர்றது வந்துட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் அங்கே ஒரு ஹாட்ஸ்டாருக்கு சாத்தியமாகும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுவாங்க, நம்மளையும் அந்த நிலைமைக்கு தட்டுருவாங்க. அண்ட் இப்போ நம்மள்ட்ட ஒரு 300 ஸ்டேஜில் இருக்குதுன்னா அந்த ஒரு ஹாட்ஸ்டார் ப்ரைமு
அண்ட் அப்போதைக்கு போச்சுன்னா 600 கொண்டு போயிடுவாங்க. அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது எதிர்பார்க்குறேன் நான். அண்ட் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு புகழ் ஏன்டா வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற, புகழ் உள்ளுக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் என்னென்னா நம்ம புகழ் வந்துட்டு அதிகமாக ஒரு மூவிஸாக இருக்கட்டும், விஜய் டிவி ஷோஸாக இருக்கும், அதெல்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கனால கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால அவரே வந்துட்டு அஃபிஷியலாகவே நான் சொல்லியிருந்தார். அண்டு நான் விஜய் டிவி விட்டு நான் எங்கிட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்டு பட வாய்ப்புகளும் அதிகமாகவே அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அந்த பட வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்னென்னா இவர் வந்துட்டு யோசிக்கிறது என்னென்னா, பட வாய்ப்புகள் வந்தோன்னே நம்ம வந்துட்டு விஜய் டிவி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கம். அண்ட் அதே மாதிரி தான் இவரும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பட வாய்ப்புகளும் அதிகமாக கமிட்மெண்ட் இருக்கனால நம்ம விஜய் டிவிலையும் ஸ்பாட்டிஃபை பண்ணுங்கிறதுனால நம்ம பிக் பாஸ்குள்ளே போனால் இதெல்லாம் ஒரு பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு காரணத்தை வச்சு நம்ம பிக் பாஸ்க்குள்ளே புகழ் போக மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவரே தெரிவிச்சிட்டாரு. ஓகே, அந்த ஈக்குவலாக இதனால தான் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் யார் இப்போதைக்கு பிக் பாஸ் கண்டென்ட்டில் கன்ஃபார்மாக இருக்காங்க அண்டு ஆடிஷேஷன் போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாக்காப்பா இருக்காங்க. அண்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் மாக்காப்பா, சோயா, நம்ம அன்சிதா அண்டு நம்ம டிடிஎஃப் வாசன் அண்டு ராமர் அண்டு ஃபரீனா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் உள்ள வராங்க. இப்போ தான் புதுசாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் கிடச்சிருந்துச்சு. அண்ட் அமலா சாஜி இப்போ தான் அப்டேட் கிடச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாரதி கண்ணம்மாவில் நம்ம அர்ச்சனாவோட லவர் அண்டு லவர்னே சொல்லலாம். நம்ம டைட்டில் 7 பிக் பாஸ் 7 டைட்டில் அடித்த அர்ச்சனாவோட லவர் வந்துட்டு அருண் பாரதி கண்ணம்மாவில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஆடிஷேஷன் போயிருக்காரு. அண்டு பால்டப்பா பிருத்திவி அவங்களும் உள்ள வராங்க. அண்டு நம்ம சிவாங்கி, ஏன்னா சிவாங்கி ஏன்டா வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்டு சிவாங்கி வந்துட்டு அதிகமாக இப்போ வந்துட்டு எந்த ஒரு ஷோலையும் இல்லை, அண்டு மூவி எதுவுமே கிடையாது. அதனால் வந்துட்டு பிக் பாஸ் உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஏன்னா 95% அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த ஷோலையுமே இல்லை, எந்த ஒரு மூவி வாய்ப்புமே இப்போதைக்கு இல்லை. அதனால் அவங்க வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ரேப்பர் பால்டப்பா அவங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்டு நம்ம சோனியா அகர்வால் அண்டு எம்எஸ் பாஸ்கர் அண்டு சரத் மோகன் சிங்கர் அவங்க எல்லாருமே வர்றதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வீடியோக்கள் நிறையா ஒரு அப்டேட்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு முக்கியம். அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உடனுக்குடனே வரும். நம்ம பிக் பாஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே வந்துடும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம குக் வித் கோமாளி ப்ரோமோஸ் அண்டு குக் வித் கோமாளி ஜாலி கும்ஸ் அந்த இதெல்லாம் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். சில் டாட்டா.